ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். நல்ல சத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா தூங்குனீங்களா? தூங்குனீங்களா இல்லையா? நல்லா தூங்குனீங்க. காலையில் சாப்பிட்டீங்களா? உற்சாகமாக தானே இருக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? ஸோ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த 2026 வருட இந்த 3 நாட்கள் விடுதலை முகாமினுடைய 3வது நாள் முதல் அமர்வு, இன்னும் ஒரே ஒரு அமர்வோடு கூட இந்த முகாம் நிறைவுற செய்ய போகிறதாகவே நேற்று தினத்தில் நான் உங்களிடத்தில் சொன்னது போல ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. 1000 போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், பலவிதமான கேள்விகள் நமக்கு தென்படலாம், நிறைய கனவுகள் நமக்கு இருக்கலாம், நிறைய ஆசைகள், நிறைய காரியங்கள் நம்ம இருக்கு. ஆனா இந்த நாளில் இந்த கூடாரத்துக்குள் இருக்கிற அன்பு சகோதரமே, ஒவ்வொருவருக்குள்ளும் 1000 இயக்கங்கள் உண்டு. ஆமே, 1000 எதிர்பார்ப்புகள் உண்டு, எண்ணற்ற மனவேதனைகள் உண்டு, மனக்குமரல்கள் உண்டு. யாரிடத்துல சொல்லுவது என்கிற ஒரு பெரிய கேள்வி, யார் இதற்கெல்லாம் விடை தருவார் என்கிற ஒரு பெரிய கேள்வி, பலவிதமான ஏக்கங்கள், பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கூட இந்த கூடாரத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆமே, ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை சொல்லுவது போல மனிதன் நம்முடைய முகத்தை மட்டும்தான் பார்க்கிறான். ஆமே, ஆனால் ஆண்டவரோ உங்கள் உள்ளத்தின் ஏக்கங்கள், உங்கள் உள்ளத்தின் எதிர்பார்ப்புகளை எல்லாம் அறிந்திருக்கிற நம் ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு அவரை தேடி வந்திருக்கிறோம், இன்றைக்கு அவரை நாடி வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி குறித்து நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். அன்னாளுடைய இதயம் கனகனத்தது, அன்னாளுடைய இருதயம் பதபதத்தது, அன்னாளுடைய இருதயம் நொந்து நூலாய் போனது. அன்னாளுக்கு ஆதரவாக அந்த இடத்துல யாரும் இல்லை, ஆறுதலாக யாரும் இல்லை. ஒரே ஒரு ஆறுதல் ஆண்டவருடைய சமூகம், ஒரே ஒரு ஆறுதல் கடவுளுடைய பாதம். அந்த ரகசியத்தை அன்னாள் அறிந்து கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரகசியத்தை நம்ம அறிஞ்சா போதும். ஆமே, நான் ஆக்சுவலா 10th படிக்குமா, நான் இந்த மேத்ஸ்ல எல்லாம் கணக்கு பாடத்துல ரொம்ப வீக், வரவே வராது, சுட்டு போட்டாலும் வராது. ஆனால் நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னன்னு தெரியல, நாங்கள் கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் சேட்டைகள் உண்டு எங்களுக்கு. அதனால் நான் 10th Bயில் இருந்தேன். 10th Bயில் ஒரு 5 பேர் இருப்போம். எந்த டீச்சர்ஸுமே பாடம் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஏதோ நோண்டிட்டு இருப்போம், ஏதாவது பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 10th Bயில் இருந்த எண்ணெய் தூக்கி, அதாவது என்ன சொல்லுவாங்க, என்ன திருடங்கையில் சாவியை கொடுக்குற ஒரு கதையாக மாறி போச்சு. நான் 10ஆம் கிளாஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 10th Bயில் இருந்த என்ன ஒரு 4 பேர் இருப்போம். அதில் கொஞ்சம் நான் தான் அப்படி லீடராக இருப்பேன், செய்கிறதெல்லாம் நான் தான், ஆனால் மாற்றுறதெல்லாம் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி. அதனால கடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தான் என் பண்ணுறதெல்லாம் இவன் தான் பண்ணுறான், ஆனால் மாற்றுறது யார், என் கூட இருக்கிறவங்க. அதனால் இவனை தூக்குனா போதும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, என்னை தூக்கி 10Bயில், அதாவது 6ஆம் கிளாஸ்லேருந்தே B செக்ஷனில் இருந்தவனா 10th மட்டும் Bயில் இருந்து பாதியில் டக்குன்னு தூக்கி A செக்ஷன் போட்டாங்க. எனக்கு மேட்சை சுட்டு போட்டால் வராது. ஆனால் A செக்ஷனில் இன்னைக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு வார்த்தை, ஜெயபால் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையாக இருப்பார். அப்படி வேட்டியெல்லாம் மடித்து கட்டிட்டு வருவார், ஜெய்ஜாண்டிகா வருவார். ஸோ அவர் அந்த கிளாஸில் மேட்ச் எடுக்க ஆரம்பித்தார். என்ன நடந்துச்சுன்னா, ஏல தூக்கி போட்டதும் இல்லாமல் என்ன அந்த ஏல லீடரும் ஆக்கிட்டாங்க. என்ன ஆக்கிட்டாங்க? லீடர் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் சிலதெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அந்த Bயில் இருந்த ஒரு சேட்டைகள் கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியிருந்துச்சு. இதை ஜெயபால் யாருன்னா, ஏதோ ஒரு விதத்தில் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ரிலேஷன் வருது. அதனால் ஏதோ ஒரு விதத்தில் என்னை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தார். முதல் அந்த கிளாஸ் டெஸ்ட்டில் சுத்தமாக மார்க் எடுக்கலை மேத்ஸ். அப்போ அவர் ஏதோ எதேச்சையாக எங்கள் அப்பாவை அந்த கடை வீதியில் பார்த்து, இப்போ என் பையன் உங்கள் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்ல, அவர் என்னை கவனிக்க ஆரம்பிக்க, ஒரு நாள் சாயந்தரம் சும்மா அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அவர் டேபிளில் உட்காந்து அந்த மேட்சை குறித்த ஒரு சீக்ரெட்டை மட்டும் சொல்லி கொடுத்தார். வேற ஒன்றுமே இல்லை. மேட்ச் ரொம்ப பயப்படாத தம்பி, இதுதான், இந்த சீக்ரெட் மட்டும் நீ பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி 1-2 ஃபார்முலாவை அழகா இன்னைக்கு என் மைண்டில்
அப்படியே பதிஞ்சிருக்கு. அழகா சொல்லி கொடுத்தாரு. அந்த சீக்ரெட் மட்டும் நீ பார்த்தா போதும் அப்படின்னு. உண்மையில சொல்றேங்க, அந்த சீக்ரெட்டை மட்டும், அது வரைக்கும் மேத்ஸ் எனக்கு யமனா தான் இருந்துச்சு. ஆனா அந்த சீக்ரெட்டை சொன்னது கூட அது எனக்கு அல்வாவா மாறிடுச்சு. ஆமே, பிரைஸ் தி லார்ட். அந்த சீக்ரெட்டை அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். உண்மையிலுமே 10th நான் வெளியே வரும்போ 98. ஆமே, 10th பப்ளிக் எக்ஸாமில் மேத்ஸ் 98. ஏன் தெரியுமா? சீக்ரெட்டை கண்டுபிடிச்சேங்க, சீக்ரெட்டை கண்டுபிடிச்சேன். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் ஒரே ஒரு சீக்ரெட். இன்றைக்கு ஆறுதல், சமாதானம், மகிழ்ச்சி, விடுதலை, எண்ணற்ற ஏக்கங்கள், எண்ணற்ற கவலைகள். ஒரே ஒரு சீக்ரெட் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய சமூகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதம் உங்களுக்கும் எனக்கும் பெரிய விடுதலையை கொண்டு வரும். ஆமே, அன்னாள் அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டார்கள். ஆகவேதான் அன்னாள் எந்த சூழ்நிலையானால் நகைத்தார்கள், பகைத்தார்கள், ஆனால் அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தார்கள். விவிலியம் சொல்லுகிறது, அதன் பின் அன்னாளுடைய முகம் வாடியிருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏன் சொன்னானா, இங்கிருந்து பார்த்தா எத்தனை முகங்களும் எப்படிதான் தெரியுது? இங்க இருந்து பார்த்தா அத்தனை முகங்களும் வாடிதான் இருக்கு. ஆமே, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணம். ஆனா காரணத்துக்கு ஒரு சொல்யூஷன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. எல்லாரும் கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென், ஆமென். எது மாறும்? எது மாறும்? எது மாறும்? ஆமென். ஆனா உங்களை பார்த்து அப்படி தெரியவே இல்லைங்க. ஹல்லேலூயா. நேற்று அருட்தந்தை நம்பிக்கை. ஆமென், ஆமென். என் வாழ்க்கை மாறுங்க, என் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும், என்னுடைய பாடுகள் மாறும், என் போராட்டங்கள் மாறும், என் வாழ்க்கையில இருள் மாறும். நான் எதை சார்ந்தவன்? அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மறக்கல. ஆமென். நானும் என் குடும்பமும் எதை சார்ந்தவர்கள்? கதவுல ஒட்டிட்டீங்களா? யாரு கை தூக்குங்க போறாங்க? கதவுல ஒட்டினவங்க எல்லாம் எல்லாம் கிளாப் பண்ணுங்க, கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். உண்மையா சொல்ல, உங்க உற்சாகம் நான் போனோம்னா எங்க வீட்டுல என்ன செய்வேன்? ஒட்டுவேன். ஆமென். வாதைவன் கூடார, வாதையன் கூடாரத்தை அணுகினாலும் நான் எதை சார்ந்தவன்? பிரைஸ் தி லார்ட். தானியேலை தூக்கி எங்க போட்டாங்க? ஆனாலும் அவர் ஒளியை சார்ந்தவர், விட்டு கொடுக்கல. ஆமென். ஜெபத்தை விடல. ஆமென். ஆண்டவரை மறுதலிக்கல. பிரைஸ் தி லார்ட். போராட்டங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், வாதையே வந்தாலும் என் பாதையை செம்மைப்படுத்துகிறவர் யாரு? இயேசு. காரணம், நான் ஒளியை சார்ந்தவன். ஹல்லேலூயா. என்னை ஒளிர்விக்கும்படி எனக்காக வந்த என் ஆண்டவர் இயேசு. ஆமென். அவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியோடு கூட இருங்க சகோதரமே, சந்தோஷத்தோடு கூட. பாடுகள் இருக்கு, போராட்டம் இருக்கு, கவலை இருக்கு. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்வை வாழுங்கள். ஆமென், ஆமென். அதை இழந்துடாதீங்க. ஆமென். கவலை, பாடு அதெல்லாம் நாளைக்கு. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நாளை தினத்தை குறிச்சு படாதீங்க, படாது. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்திருக்கிறார், இதை நான் சந்தோஷமாய் வாழ வேண்டும். தேவைகள் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மகிழ்ச்சியோடு கூட இருப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா உற்சாகமாக பாடலை பாடி இறைச்சிக்குள்ள போவோம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. எல்லாரும் கடந்ததை நினைத்து கலங்காதே,
நடந்ததை மறந்துவிடு. இயேசு புதிய செய்திடுவார் என்று நீ காண்பார். இயேசு புதிய செய்திடுவார் என்று நீ காண்பார். அதை இன்று நீ காண்பார். அதை இன்று நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். எல்லாரும் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் நம்பிக்கையோடு இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள், இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. எல்லாரும் கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். பொருந்தும் இதயம் தோற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம் எல்லாரும், கலங்கிடவே வேண்டாம் எல்லாரும், கலங்கிடவே சந்தோஷத்தோடு. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. எல்லாரும் கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். praise the lord, praise the lord. எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் இயேசு நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ஹalleluya. நம் கரம் பிடித்து நம்மை தூக்குகிறவர் நம் ஆண்டவர். ஆமென், ஆமென். இன்றைக்கு உங்கள் கரம் பிடித்து தூக்க ஒருவர் இருக்கிறார். praise the lord. நல்ல சமாரியனாக, நல்ல மேய்ப்பராக உன் கரம் பிடித்து உன்னை நடத்த ஒரு தகப்பன், ஒரு உற்ற நண்பர் உனக்காக இருக்கிறார். ஹalleluya, praise the lord. யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஆமே, இது கலங்க வேண்டாம், இது கலங்க வேண்டாம், உன் இருதயம் கலங்க வேண்டாம். praise the lord. அதை மட்டும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல அவங்க முகத்தை பாருங்க, பக்கத்துல பாருங்க, சொல்லுங்க, உங்க இருதயம், உங்க இருதயம், என் இருதயமே, என் இருதயமே கலங்காத, கலங்காத. இயேசு கூட இருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார். அவர் கைதூக்கி விடுவார், அவர் கைதூக்கி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதரமே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடி தேடி பலதரப்பட்ட மக்கள் கூடி வந்தார்கள். பலவிதமான வேதனைகளோடு பாடுகளோடு ஆண்டவர் இயேசுவை நாடி தேடி வந்தார்கள். ஆண்டவர் இயேசு ஒருவரை கூட வெறுமை அனுப்பினதில்லை என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆமென், ஆமென். இன்றைக்கு இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரமே, ஒரு அற்புதமான நம்பிக்கையின் வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கிருந்து ஒருவர் கூட வெறுமை போக போவது இல்லை. ஆமென், ஆமென். ஒருவர் கூட ஆண்டவர் வெறுமை அனுப்ப போவதும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதை உங்க உள்ளத்துல நினைங்க பார்க்கலாம். அது மட்டும் போதும். ஒரு எதிர்பார்ப்பை உங்களுக்குள்ள விதைக்க ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு இந்த கூடாரத்துக்குள் வந்திருக்கிற சகோதரமே, இந்த கூடாரத்தில் அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய தம்பி, தங்கச்சி, அன்பு சகோதரனே, சகோதரியே, இறைவாக்கின எளிய அன்றைக்கு அந்த விதவை பெண்மணியின் இடத்துல கேட்டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீ என்ன எதிர்பார்த்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள்? கண்களை மூடி உள்ளத்துல பேசுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறணும், அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறணும், அதற்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ அதை உன் உள்ளத்துல கொண்டு வாங்க பார்க்கலாம். உன் உள்ளத்தை காண்கிற இறைவன் அதை அப்படியே இன்றைக்கு வாய்க்க பண்ண போகிறார். அது அப்படியே இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல செய்ய போகிறார். Thank you, Holy Spirit. ஆசீர்வாதம் எதிர்பார்த்திருக்கிறார்களோ அதை உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் மீது உடைய கரம் வைத்து இந்த மூன்றாவது நாள் இறுதி நாள் தியானத்தை கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் முற்று முடிய பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். வார்த்தை அனுப்புவீராக, வல்லமையை அனுப்புவீராக, விடுதலையை அனுப்புவீராக, அற்புதத்தை அனுப்புவீராக. ஆண்டவர் தொடர்ந்து என்னுடைய தெய்வீக கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுகை செய்யும் ஆண்டவர் என்னுடைய கரத்தில் வைத்துக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பலமான உன்னுடைய ஆசீர்வாதங்கள், பலமான உன்னுடைய ஆளுகை, பலமான உன்னுடைய தெய்வீக பிரசன்னம் இந்த கூடாரத்தில் நிரம்பி இருப்பதால், நிரம்பி இருப்பதால் என் பிள்ளைகளுடைய உள்ளம் மகிழத்தக்க ஆண்டவர் வல்லமை
இடத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நொறுங்குண்ட இருதயங்கள், உடைக்கப்பட்ட இருதயங்கள் ஆண்டவரால் கட்டப்பட உங்களுடைய வார்த்தை அனுப்பும், உங்களுடைய வல்லமை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ அற்புதமான ஒரு தலைப்போடு கூட இந்த 3 நாள் விடுதலை முகாம். என்ன தலைப்பு? ஆமென். நீங்கள் அதுங்க வசனம் நாம் எப்படி சொல்லணும்? நாங்கள் எல்லாம் ஒளியை சார்ந்தவர்கள். ஆமென். இருளுக்கு நமக்கும் என்ன இல்ல? சம்பந்தம் இல்லை, தொடர்பு இல்லை. ஆமென். நோ காம்ப்ரமைஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் ஒளியை சார்ந்தவன், நான் ஒளியை அனுபவிக்க பிறந்தவன், நான் ஒளியை அடையாளம் காட்ட பிறந்தவன். ஆமென். ஹல்லேலூயா. இருளுக்கும் எனக்கும் என்னவில்லை? சம்பந்தம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆக அன்புக்குரிய கடந்த 2 தினங்களாக இந்த ஒளியை குறித்து நாம் பல விதங்களில் தியானித்து வருகிறோம். இறைவார்த்தையின் வெளிச்சத்துல நம்முடைய உள்ளம் பிரகாசம் அடைய, நம்முடைய வாழ்வு மாற இறைவார்த்தை தியானித்து வருகிறோம். ஆமென். முதல் நாள் நேற்றைய தினத்துல பல காரியங்களை உங்கள் உள்ளத்துல ஆவியானவருடைய உதவியோடு விதைத்திருக்கிறோம். ஆமென். இந்த 3வது நாள் இன்னும் ஒரு சில இறைவார்த்தைகளை உங்கள் உள்ளத்துல விதைக்க ஆசைப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். காரணம், நீங்கள் ஒளி பெற்றவர்களாக மாற வேண்டும். ஆமென். விவிலியம் சொல்லுகிறோம், நானே இந்த உலகத்தின் ஒளி என்று சொன்னவர், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்திற்கு நீங்க தான் வெளிச்சம் சகோதரனே. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வெளிச்சம். ஆமென். உங்க உறவுகளுக்கு நீங்கள் வெளிச்சம். நீங்கள் பணியாற்றுகிற இடத்துல நீங்கள் வெளிச்சம். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு? எப்படி வெளிச்சமாக முடியும்? எப்படி வெளிச்சமாக முடியும்? எங்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்க முடியும்? ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஆமென். அன்புக்குரிய சகோதரர், அற்புதமான ஒரு முகம், அற்புதமான ஒரு தலைப்பு. காரணம், இன்றைக்கு நம்மையும் அறியாமல் நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆமென். அவர்களுக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்க, அவர்களெல்லாம் வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த கூடாரத்துக்குள்ளே அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி தெரியுங்களா? அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு பெரிய மிராக்கிள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு யாருக்கு சொல்லப்பட்டது? இடையர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆமென். இடையர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தி, இடையர்கள் இயேசுவை காண்பதற்கு ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த கூடாரத்திலிருந்து போகும் பொழுது இயேசுவை அடையாளம் காட்டுகிற பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை அடையாளம் காட்டுகிற நட்சத்திரம் நீங்க தாங்க. ஆமென். ஆமென். உங்க கணவனாருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்கள் உறவுகளுக்கு, உங்களை சுற்றி இருக்கிற அண்டை வீட்டாருக்கு ஏன் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் தெரியுமா? உங்களை ஒரு நட்சத்திரமாய் மாற்றுவதற்கு. எதற்கு ஆண்டவர் உங்களை ஒரு நட்சத்திரமாய் மாற்றார் தெரியுமா? இயேசுவை அடையாளம் காட்ட. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, நட்சத்திரத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? அடையாளம் காட்டுவதோடு முடிந்து விடும். ஆமென். ஹல்லேலூயா. இடையர்களுக்கு அடையாளம் காட்டினதுக்கு அப்புறம் நட்சத்திரம் தோன்றவில்லை. ஆமென். அதோடு முடிந்தது. அன்புக்குரிய சகோதரமே, நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார்? தாயின் கருவிலை உருவாகும் முன்னே உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். உன்னை குறித்து அற்புதமான ஒரு திட்டத்தை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அது உங்களுக்கு கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல, அது நல்வாழ்வின் திட்டங்கள் என்று எரேமியா இறைவாக்கினர் வழியாக எழுதப்பட்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் ஆண்டவரே, அந்த திட்டம்தான் என்ன, என்னை குறித்து நீர் வரைந்து வைத்திருக்கிற திட்டம்தான் என்ன என்று என்றாவது ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்ததுண்டா? அன்புக்குரியவர்களே, 2000வது வருடம், ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், தொட்டு சொல்லி இறைவார்த்தைக்குள்ள போகிறேன். 2000வது வருடம் டிசம்பர் மாதம் ஒரு ஆலயத்தில் முதல் முறையாக முழந்தால் படிட்டு இந்த வார்த்தையை சொன்னேன். என்னை குறித்த உங்க திட்டம் தான் என்ன?
19 வயதுல பசியின் கொடுமை, சாப்பிட ஒன்றுமில்லை, ரோடு ரோடாக திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை வெறுத்த ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த நாட்களை ஒரே ஒரு கேள்விதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஏன் என்னை படைச்சீங்க, ஏன் என்னை உருவாக்குனீங்க, என்னை குறித்த உங்க திட்டம்தான் என்ன என்கிற ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டேன். அதுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் தான் இங்க ஆண்டவர் என்னை நிக்க வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு கேள்வி தான் கேட்டாங்கல்ல, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அவர் விடையும் கடந்த 25 வருடங்களாக எனக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற யாரும் அற்பமானவர்கள் அல்ல, இங்க யாரும் குறைவானவர்கள் அல்ல, இங்க இருக்கிற யாரும் ஏதோ பிறந்தோமே என்று சொல்லக்கூடியவர்களும் அல்ல. உங்களை குறித்து பரலோகம் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்புங்க. ஆமென். நம்புங்க சகோதரனே. அது என்ன கூட சாட்சி நிறைய சொல்ல முடியும், ஆனால் அதுக்கு டைம் இல்லை. என்னையே ஆண்டவர் இப்படி நிற்க பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த 3 நாட்கள் இந்த வேலை, வீட்டு வேலை, எவ்வளவோ பொறுப்புகள், கடமைகள் எல்லாவற்றையும் விட்டு இந்த கூடாரத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா? எங்களை விட நீங்கள் மேலானவர்கள். ஆமென். ஆண்டவருடைய பார்வையில இங்க நின்று 1 மணி நேரம் பிரசங்கிக்கிற எங்களை விட 3 தினங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவருக்காக வந்து அமர்ந்திருக்கு இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து தூக்குவார். ஆமென். ஆமென். நம்புறீங்களா? நம்புறோமா? ஆமென். ஓகே, இந்த நாளுடைய இறை வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போவோம். வாசிப்போம். முதல்ல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஓகே, ஒரு காலத்துல என்னது இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒரு காலத்துல. ஆமென். எப்படி? ஒரு காலத்துல எப்படி இருந்தோமாமா? எப்படி இருந்தோம்? இருளா இருந்தோம். ஆமென். அதனால இந்த ஒளி எனக்கு பிடிக்கல, இந்த ஒளி எனக்கு நான் தேடணும்னு நினைக்கல, இந்த ஒளியை நான் வெறுத்தேன். ஏன்? நான் இருளா இருந்தேன். ஆமென். நேற்றைய தினத்தில் என்னுடைய செய்தியில சொன்னேன், அவர்கள் இருளா இருந்தபடினால் ஒளியை அவர்கள் என்ன செய்யல? விரும்பவில்லை. நானும் விரும்பல, நீங்களும் ஒரு காலத்துல விரும்பல. காரணம், நாம் ஒரு காலத்துல இருளா இருந்தோம். எப்படி இருந்தோம்? இருள்னா என்ன? ஃபாதரும் சொன்னார். இருள்னா என்ன? பலவிதமான தீமைகள், தீங்குகள், பாவம் என்கிற இருள். ஆமே. ஆமா, ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல், கவலை என்கிற இருள், பயம் என்கிற இருள், பாவம் என்கிற இருள், அறியாமை என்கிற இருள். ஆமே. நேற்று ஃபாதர் அழகா அறியாமை என்கிற இருள் என்று பலவிதமான இருளில வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்தார். பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி அழகா சொல்லுவார். என்ன சொல்ல? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை. நம்ம யார் தெரிந்து கொண்டா? இயேசு கடவுள். எங்கோ சுற்றி திருந்த நம்மை யாரோ ஒருவர் மூலம் ஆண்டவர் நம்மை செலக்ட் பண்ணுகிறார், தெரிந்தெடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே வந்தவங்களா? இல்ல, யாரோ ஒருவர் உங்களை என்ன செஞ்சிருப்பா? கூட்டி இருப்பா. ஒருவேளை நோட்டீஸ் கொடுத்திருக்கலாம், ஒருவேளை வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு இருக்கலாம் இல்லையா, ஒருவேளை போன்ல சொல்லி இருக்கலாம். எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குங்க, நான் இந்த கோவை பட்டணத்துக்கு வந்து இப்படி ஒரு மீட்டிங்ல அட்டன் பண்ணது என்ன எப்படி தெரியுங்களா? ஒரு வால் போஸ்ட பார்த்து. ஆமே. யார் என்ன பர்சனலா அழைக்கல, யாரும் கூப்பிடல, சும்மா எதேச்ச நொந்து நூலாய் நடந்துட்டு இருக்கும்போ செவுத்த பார்க்கிற ஒரு வால் போஸ்ட். இதே மாதிரி ஒரு விடுதலை பெருவிழா. இன்னைக்கு கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த வால் போஸ்ட் ஒட்டினவங்களுக்கு ஆண்டு ஸ்தோத்திராமே. யார் ஒட்டினாங்கன்னு தெரியாது. எந்த நேரத்தில் நாங்களும் வால் போஸ்ட் ஒட்டி இருக்கணும், மிட் நைட்டு தான் ஒட்டுவோம். அப்போ அந்த ஒரு மிட் நைட், ஒருவேளை நான் எங்கள் நண்பர்கிட்ட சொல்லுவேன், ஒருவேளை மிட் நைட்டு தான் அந்த வால் போஸ்ட் ஒட்டி இருப்பாங்க. ஒருவேளை டயர்டுன்னு சொல்லி அந்த வால் போஸ்ட் ஒட்டாம போயிருந்தான்னா இந்த மோசஸ் இன்னைக்கு மண்ணுக்கடியில் இருந்திருப்பான். ஆமே, உண்மையில சொல்றேன். ஆமே. ஒருவேளை டயர்டு, இந்த வால் போஸ்ட் ஒட்டி யார் வரப்போறா, இந்த வால் போஸ்ட யார் பார்க்க போறா என்று ஒருவேளை அந்த வால் போஸ்ட ஒட்டுனவர்கள் நினைத்து அந்த வால் போஸ்ட ஒட்டாம போயிருந்தாங்கன்னு வைங்களேன், நிச்சயமா இப்படி ஒரு மோசஸ் எழுந்து வந்திருக்க மாட்டான். ஆமே.
ஹல்லேலூயா. நான் எதேச்சையா நொந்து நூலாய் போய் கொண்டிருந்த பொழுது அந்த வேல் போஸ்டை பார்த்தேன். அதுல ஒரு வாசகம் எழுதி இருந்தது, ஒரு சின்ன டயலாக். இந்த விடுதலை பெருவிழாவுக்கு பிறகு உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும். ஆமே, அதுதான் எனக்கு அட்ராக்ட் பண்ணுச்சு, வேற எதுவுமே என்ன அட்ராக்ட் பண்ணல. அந்த ஒரே ஒரு கேப்ஷன் என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு. அப்படியே அந்த தியானத்துக்கு போனேன், என் வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்க, ஏதோ ஒரு வழி, யாரோ ஒருவர் மூலம் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதான் சொல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென், ஆமென். 100 ஆடுகள்ல ஒரு ஆடு காணாமல் போனது. ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சார்? தேடினார், உங்களையும் என்னையும் தேடினார். எங்கே என் மகன், எங்கே என் மகள்? இவர்களுக்காக நான் ரத்தம் சிந்தினேனே, இவர்களுக்காக நான் அடிக்கப்பட்டேனே, இவர்களுக்காக நான் நொறுக்கப்பட்டேனே, இவர்களுக்காக நான் பாடுபட்டேனே, என் பிள்ளை எங்கே, என் பிள்ளை எங்கே என்று தேடி அலைந்து, கடற்கரை ஓரமாய் தேடி அலைந்து, கிராமமாய் தேடி அலைந்து, பட்டணமாய் தேடி அலைந்து ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஆமென், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். என் ஆண்டவருடைய கண்களின் பார்வையில நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளுங்கள் சகோதரனே, உங்களுக்காக என் ஆண்டவர் விலை கொடுத்திருக்கிறார். எது? ஆட்டுக்குட்டியான் அவருடைய ரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறார். அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பாரே ஆனால், இந்த கூடாரத்துக்குள் அவர் உங்களை அழைத்திருப்பாரே ஆனால், அந்த சகோதரனை சகோதரியை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கூடாரத்துக்குள் உங்களை அழைத்திருப்பாரே ஆனால், உங்களை குறித்து ஒரு உன்னதமான திட்டம் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அது வீணாய் போவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்தில் இருளாய் இருந்தோம். பாவம் என்கிற இருள், அறியாமை என்கிற இருள், கவலை, கண்ணீர், பலவிதமான இருள வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, நானே உலகின் ஒளி, வா எல்லா மக்களையும் ஒளிர்விக்கிற உண்மையான ஒளி நானே என்று நம்மை தேடி வந்த நல்ல சமாரியன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எங்கோ முச்சடியில் அகப்பட்டுக் கொண்டிருந்தோம். கவலை என்கிற முச்சடி, பாவம் என்கிற முச்சடி, இருள் என்கிற முச்சடி, அடிமைத்தனம் என்கிற முச்சடி, ஏதோ ஒரு முச்சடியில சிக்கி பின்னி பிணைந்திருந்த என்னையும் உங்களையும் இயேசு கண்டார். ஆமென், இயேசு கண்டார். அன்றைக்கு ஆகார் என்கிற பெண்மணியை வனாந்தரத்திலே கண்டார். வனாந்தரத்தில் ஆகார் புலம்புகிறார், இந்த வனாந்தரத்தில் என்னை காண்பவர் யார்? இந்த வனாந்தரத்தில் என்னை கேட்பவர் யார்? இந்த வனாந்தரத்தில் எனக்கு உதவி செய்பவர் யார்? இந்த வனாந்தரத்தோடு என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று கண்கலங்கின ஆகாரை வனாந்தரத்தில் கண்டவர் உங்களையும் என்னையும் பலவிதமான முச்செடிகளுக்குள்ளே இயேசு கண்டார். ஆமென், ஹல்லேலூயா. கண்டவர் மடிந்து போக விடவில்லை, வாழ வைத்தார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. எக்கேடோ கெட்டு போய் என்று விடவில்லை, அவர் என்னை அழைத்தார், முச்சடியில் இருந்து என்னை தூக்கினார், என் காயங்களை கட்டினார், என் அழுக்குகளை மாற்றினார், என் ஆடைகளை மாற்றினார், தம் பிள்ளையா என்னை அழைத்துக் கொண்டார். ஆமென், ஆமென். அந்த ஆண்டவருக்கு இன்றைக்கு நாம் உத்தரம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்தில் இருளாக இருந்தோம், தெரியல, இறை வார்த்தை தெரியல, நம்பிக்கையை பத்தி தெரியல, ஆலயத்துக்கு போகணும் அவ்வளவுதான், வேற எதுவும் எனக்கு தெரியல. ஆனா எனக்காக உயிர் கொடுத்த ஒருவர், என்னை வாழ வைக்க வந்த ஒருவர், என்னை ஒளி வைக்க வந்த என் எஜமானன் இயேசு என்பதை நான் அறியாமல் போனேன் 18 வருடங்கள். ஹல்லேலூயா. 19வது வயதுல நான் கண்டு கொண்டேன், என் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறினது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கூடாரத்தில் இருக்கிற உங்களையும் இயேசு காண்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காண்கிற இறைவன் அவன். ஆமென், ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்துல இருளாயிருந்த நம்மை, வாசிங்க சிஸ்டர், அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள், ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து, இப்போது ஆண்டவரோடு இணைந்து, யாரோடு? நல்ல சொன்ன, யாரோடு? என் ஆண்டவரோடு இணைந்து. கடந்த 2 தினங்கள் உங்களையும் என்னையும் ஆண்டவரோடு இறை வார்த்தை இணைத்திருக்கிறது. ஆமென்.
பிளவுபட்டிருந்த என்னுடைய உறவு, நாட் ரீச்சபிள் இருந்த என்னுடைய உறவு கடந்த 2 தினங்கள் இறைவார்த்தையின் வெளிச்சத்தினால் நான் ரீச்சபிள் ஏரியாவுக்குள் வந்திருக்கிறேன். உடைக்கப்பட்ட என்னுடைய உறவு சீர்படுத்தப்பட்டிருக்கிறது. முறிந்து போன என்னுடைய உறவு சீர்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு பிரிந்திருந்தது. எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு ஒரு விரிசல் ஏற்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 2 தினங்களில் இறை வார்த்தை என்னை மீண்டும் மீண்டும் என் ஆண்டவர் இயேசுவோடு இணைத்திருக்கிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆகவேதான் எபிரேயருக்கு திருமுகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இறை வார்த்தைக்கு என்ன உண்டு? சொல்லுங்க, என்ன உண்டு? ஆற்றல் உண்டு. பிரிந்த உறவை உயிர்ப்பிக்கிற ஆற்றல். ஆமென். இறை வார்த்தைக்கு உயிருண்டு. என்னை உயிர்ப்பிக்கிற ஆத்மனை இறை வார்த்தைக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 தினங்கள் பிரியமானவர்களே, இறை வார்த்தையை உடைத்து உடைத்து உங்கள் உள்ளத்தில் விதைத்து விதைத்து பிரிந்திருந்த உங்களை, ஆண்டவர் இயேசுவோடு உள்ள உறவிலிருந்து விலகி இருந்த உங்களை, கொஞ்சம் விலகி இருந்த, கொஞ்சம் பின்வாங்கி இருந்த உங்களையும் என்னையும் இறை வார்த்தை என்கிற வெளிச்சத்தால் மீண்டும் ஒன்றிணைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, அவர் செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. எல்லாரும் நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. இடங்கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன், நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு, இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு, ஆமென், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு, உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக மாற்றிவிட்டு, உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றெல்லாரோ நன்மை செய்கிறே, நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே, ஜீவன் எல்லாரோ அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே, நன்மை தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் இயேசுவே, இயேசுவே, நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. எல்லாரும் நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. ஆமென்.
இருந்த நம்ம, ஆமே, யாருடைய அதிகாரத்தில் இருந்தோம்? இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை விடுவித்து அவர் ஒளியின் அதிகாரத்துக்குள்ள, ஒளியின் ஆட்சிக்குள்ள நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமே, ஆமே. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமாவா இல்லையா? வந்துட்டோமா இல்லையா? இருளின் ஆட்சியிலிருந்து ஒளியின் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்றவங்க எல்லாம் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் இறையாட்சிக்குரியவர்கள். ஆமென். இருளின் ஆட்சிக்குரியவர்கள் அல்ல. இல்ல, சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நான் இருளின் ஆட்சிக்குரியவன் அல்ல, இறையாட்சிக்குரியவன், இறையாட்சிக்குரியவன். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். எபேசியர், அந்த ஒளியின் ஆட்சிக்குள்ள வந்துட்டோம். இப்ப நம்முடைய வேலை என்ன, அதை மட்டும்தான் இப்ப ஷேர் பண்ண போறேன். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை அழைத்திருக்கிறார் இருளின் ஆட்சியிலிருந்து நம்மை அப்படியே அழைத்து அப்படியே அப்படி அவாக்கா தூக்கி ஒளியின் ஆட்சிக்குள்ள உட்கார வச்சுட்டாரு, இறை ஆட்சிக்குள்ள உட்கார வச்சுட்டாரு. இங்க நாம என்ன செய்யணும்? ஆமென், பிரைஸ் தி லார்ட். வாசிங்க சிஸ்டர். ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்க இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா சிரிங்க பார்க்கலாம். அதை சிரிச்சுட்டே சொல்லுங்க, நல்லா சிரிச்சுட்டு சொல்லுங்க. இன்னும் ஒரு சிலர் சிரிப்பு வரமாட்டேங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் சிரிச்சிட்டீங்களா? எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. ஆமே, சிரிச்சுட்டே இருங்களேன். பிரைஸ் தி லார்ட். நாம தான் ஒளியா இருக்கிறோமே. ஆமே. அப்புறம் என்ன துக்கம், அப்புறம் என்ன சங்கடம்? ஆமே. வாசிங்க சிஸ்டர். ஆகவே இப்பதான் நம்ம வேலை. ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படி வாழணும்? எப்படி வாழணும்? ஒளி பெற்ற மக்களா வாழணும். ஆமே. ஒளிக்கு அழைத்திருக்கிறார், ஓகே. அப்படியே இறையாட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், ஓகே. ஆனா இப்ப நம்முடைய கடமை ஒண்ணு இருக்கு. அடிமைத்தனத்திலிருந்து, முச்செடியிலிருந்து, பலவிதமான முச்செடியிலிருந்து என்னை ஆண்டவர் தேடி வந்து கண்டுபிடித்து தோல்ல சுமந்து ஒளியின் ஆட்சிக்குள்ள, இறையாட்சிக்குள்ள, இந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். ஆமே, ஆமே. ஆனா இப்ப என்னுடைய வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை என்ன போட்டிருக்கு? ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஆமே, ஹல்லேலூயா. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் சொல்றேன், ஃபீஸா இருந்தீங்க, வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஃபீஸ் போயிருந்துச்சு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? கடந்த 2 தினங்கள் ஃபீஸ கட்டிட்டார். ஃபீஸ் எல்லாம் இப்ப நாம என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? ஆமே. ஃபீஸ் போனாக்கல வாழ்க்கையில ஒளியை இழந்தோம். ஆமே, ஹல்லேலூயா, ஆமே. ஒளி இழந்தோம், சமாதானத்தை இழந்தோம், ஒற்றுமை இழந்தோம், உறவுகளை இழந்தோம், சந்தோஷத்தை இழந்தோம், சரீர பலத்தை இழந்தோம், தூய்மையான வாழ்க்கையை இழந்தோம், ஜெபத்தை இழந்தோம், விவிலிய வாசிப்பை இழந்தோம், ஐக்கிய கூடுகைகளை இழந்தோம், ஐக்கியத்தை இழந்தோம், ஆண்டவரை இழந்தோம். எப்ப என் வாழ்க்கையில ஃபியூஸ் போனப்போ, ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு அருந்த பொழுது, ஆண்டவரோடு உள்ள உறவிலிருந்து நான் விலகின பொழுது, இவையெல்லாம் என் வாழ்க்கையில சம்பவித்தது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் உங்களையும் என்னையும் இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறையாட்சி என்பது என்ன? வேற உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல. மாறாக என்னது? அன்பு, நீதி, சமாதானம். ஆமே, இவைகளை அடிப்படையாக கொண்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமே. இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, வேற ஒண்ணுமே இல்ல. ஒளி பெற்ற நீங்கள் அதற்கு ஏற்ப வாழுங்கள். அதுதான் இறைவார்த்தை சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். வாழணும். இருளாய் நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், இருளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், அதுல எனக்கு திருப்தி இல்லை, நிறைவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதிலிருந்து என்னை விடுவித்து என்னை ஒளியா மாற்றி இருக்கிறார். ஆண்டவரோடு இணைந்து
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு என்னை இணைத்து என்னை ஒளிபெற்ற மகளாக மாற்றி இருக்கிறார். இப்ப நான் அதற்கு ஏற்ப வாழ வேண்டும், அவ்வளவுதான். ஆமென். எப்படி வாழலாம்? அதற்கு ஏற்ப வாழுங்கள் என்று போட்டிருக்கு. எப்படி? அதைத்தான் நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். எப்படி வாழலாம்? அதற்கு ஒளிபெற்ற மக்களாக வாழுங்கள் என்று இறைவார்த்தை சொல்லு. சும்மா சொல்லுங்க, ஏதோ 1-2 பேர் சொல்லுங்க. எப்படின்னு சொல்லுங்க, சொல்லுங்களேன், பேசுங்க. சும்மா ரைட் ஆர் ராங், நோ ப்ராப்ளம். சொல்லுங்க சார். சமாதானம் வேற, அன்பு வேற, அங்க பின்னாடி இந்த வந்துச்சு ஒற்றுமையாக, ஓகே, உண்மையாக. கரங்களை தட்டுங்க, எல்லாரும் கரங்களை தட்டு. ஆண்டவர் மகிமைப்படுது. நல்ல காரியங்களை நீங்க சொன்னீங்க. ஆமே ஆமே. சோ ஒளிபெற்ற மக்களுடைய அடையாளங்கள் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். நான் ஒளியாக இருக்கிறேன், நான் ஒளியை சார்ந்தவன் அப்படின்னா எனக்கு சில அடையாளங்கள் உண்டு. அந்த அடையாளங்களை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆமே ஆமே. சில அடையாளங்கள் உண்டு. அது அடையாளம் மாறுகிற பொழுது நான் ஒளியை சார்ந்தவன் என்று சொல்ல முடியாது. அப்ப இன்றைக்கு நாம பிரிச்சு பார்க்க போறோம். ஒளியை சார்ந்தவர்களுக்கும் இருளை சார்ந்தவர்களுக்கும் இருக்க வேறுபாடு. நாம் எப்படி வாழ வேண்டும்? இறைவார்த்தையின் வெளிச்சத்துல ஒரு சில காரியங்களை உங்கள் உள்ளத்துல விதைக்க ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்க இங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது எல்லாமே ஒளியின் அடையாளங்கள், ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கான அடையாளங்கள். இந்த அடையாளங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆமென். ஹல்லேலூயா. விவிலியம் சொல்லுது, நீங்கள் உங்கள் செயல்களால் அவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென் ஆமென். நம்முடைய செயல்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் வாழ்வு என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த ஒளிபெற்ற மக்களாக நான் வாழணும் அப்படின்னா ஒரு காரியத்தை எப்பவுமே மனதில் வச்சுக்கீங்க. வாசிங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை எப்பவுமே மனதில் வைத்துக்கீங்க. நான் ஒளிபெற்ற மக்களாக வாழ வேண்டுமானால் இந்த இறைவார்த்தையை நான் மிக கவனமாக கை கொள்ள வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். வாசிங்க, கலாத்தியர். அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து அதில் உரிமை வாழ்வை நமக்கு அளித்துள்ளார். இது எல்லாரும் நம்புறோமா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். காலையில் யாரும் பொங்கல் கிச்சடி சாப்பிட்டு வந்தீங்களா? தூக்கம் வருதா? இல்ல. ஆமே. அப்ப இந்த வார்த்தை நமக்கு நம்ம நம்புறோம். என்னை ஆண்டவர் அடிமை நிலையிலிருந்து, இருளின் அடிமை நிலையிலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? விடுவித்தார். நம்புறோமா? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆமென். அவர் என்னை விடுவித்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அவர் என்னை விடுவித்து இறையாட்சிக்குள் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். இப்ப நான் ஒளிபெற்ற மக்களாக வாழ வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். அவருடைய அடையாளமாக மாற வேண்டியது என்னுடைய கடமை. அதற்காகத்தான் இந்த முகாம், அதற்காகத்தான் இந்த இறைவார்த்தை பகிர்வு, அதற்காகத்தான் இறையருள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதற்காக. அப்படி வாழ வேண்டுமானா இப்ப வாசிங்க அந்த வசனம், ரொம்ப அழகான வசனம். வாசிங்க. கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். என்ன வாழ்வு? உரிமை வாழ்வு. உரிமை வாழ்வு. அதுதான் ஒளியின் வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். அதுதான் இறையாட்சியின் வாழ்வு, அதுதான் சமாதானத்தின் வாழ்வு. ஆக இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க சொன்ன ஒரு வாழ்வு உண்டு. துக்கம் நிறைந்த வாழ்விலிருந்து, வேதனை நிறைந்த வாழ்விலிருந்து, பாவம் நிறைந்த வாழ்விலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை விடுவித்து இறையாட்சிக்குள் என்னை கொண்டு வந்து வைத்தார். நிலை வாழ்வுக்குள் என்னை கொண்டு வந்து வைத்தார். ஒளியின் வாழ்வுக்குள் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்போ வாசிங்க. அதில் நிலைத்திருங்கள். அதுல என்ன செய்யணும்? நிலைத்திருங்கள். அதுல என்ன செய்யணும் சிஸ்டர் பிரதர்? நிலைத்திருக்க வேண்டும். ஆமென் ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒளிபெற்ற மக்களாக நான் வாழ வேண்டுமானால் ஆண்டவர் என்னை விடுவிக்கப்பட்ட அந்த நிலையில நான் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் நிறைய பேரால கனி கொடுக்க முடியல? பல வருடங்களாக முகாம், பல வருடங்கள் தியானம், பல வருடங்கள் நற்செய்தியின் குரல், ஆனாலும் என்னால் ஏன் கனி கொடுக்க முடியல தெரியுமா? இந்த கூடாரத்துக்குள்ள ஆமென் சொல்லுகிறோம், கூடாரத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் என்னால நிலைத்திருக்க முடியல. அதனால என்னால கனி கொடுக்க முடியல. ஒளியை பெற்றுக் கொள்ளுகிறேன், ஆனா அதில் நிலைத்திருக்க முடியாததுனால நான் மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை அழகா வாசிங்க. அடிமைத்தலை எனும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக் கொள்ளாதீர்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குமே,
மீண்டும் மீண்டும். எல்லாரும் சொல்லுங்க, மீண்டும். எல்லாரும் சொல்லுங்க, மீண்டும். மீண்டும். ஏன் இந்த வார்த்தையை கவனமா வாசிங்கன்னு சொன்னோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரமே, ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஏதோ ஒரு பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஏதோ ஒரு இருளில வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருள் இரக்கத்தினால் உங்களையும் என்னையும் அதிலிருந்து விடுதலையாக்கி இறையாட்சியின் அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்தார். ஒளியின் ஆட்சிக்குள்ளாக, ஒளியின் வாழ்க்கையை வாழும்படி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதுல நிலைச்சிருங்க, இதுல நிலைத்திருங்கள். மீண்டும் நல்லா கவனிங்க தங்கச்சி, தம்பி, சகோதரா, சகோதரி, மீண்டும் மீண்டும் அடிமைத்தனம் என்கிற நுகத்தை உங்கள் மேல சுமத்தாதிருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் அந்த இருளுக்குள் போக நினைக்காதீங்க, மீண்டும் அந்த இருளை அனுபவிக்க நினைக்காதிருங்க, மீண்டும் அந்த இருளின் சந்தோஷத்தை அனுபவிக்க நினைக்காதிருங்க. இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கிற பொழுது அழுதார்கள், புலம்பினார்கள். நம்ம நிலைமை அதுதான். ஒரு நெருக்கடி வருகிற பொழுது, ஒரு அடிமைத்தனம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது நாம் அழுகிறோம், நாம் புலம்புகிறோம். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் இதிலிருந்து விடுதலை ஆக்கும் என்று புலம்புகிறோம். இஸ்ராயேல் மக்களும் அப்படி புலம்பினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவார்த்தை அழகா சொல்லுகிறது, அவருடைய கண்ணீரை கடவுள் கண்டார், அவருடைய கூக்குரல் விண்ணகத்துக்கு எட்டினது. அவர் பார்க்கிறார், மோசே என்கிற ஒரு இறைவாக்கினரை அனுப்புகிறார், இஸ்ரேல் மக்களை விடுதலை ஆக்குகிறார். கொஞ்சம் தூரம் வந்த உடனே இஸ்ரேல் மக்களுடைய எண்ணம் எப்படி ஆச்சு தெரியுங்களா? பாலும் தேனும் ஓடுகிற நாட்டை உனக்கு தருவேன் என்று சொல்லி அந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். கொஞ்சம் தூரம் வந்த உடனே கொஞ்சம் பாடு, ஆமே, கொஞ்சம் போராட்டம் வந்த உடனே மோசேட்ட சொல்றாங்க, ஏய் மோசே, நான் பேசாம எகிப்திலே இருந்திருப்போமே. மக்களுடைய மனநிலை பாருங்களேன், எகிப்திலே இருந்திருப்போமே என்று புலம்பினார். இதுதான் மீண்டும் அடிமைத்தலை என்கிற நுகத்தை சுமக்கிற அனுபவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாவ பழக்கத்தை விட்டு வெளியே வந்திருப்பீர்களேயானால், ஏதோ ஒன்றிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்திருப்பீரானால், நீங்க மீண்டும் அந்த அடிமைத்தலை என்கிற நுகத்தை சுவைக்கணும், சுமக்கணும்னு நினைக்காதிருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுதான் நீங்க எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம். என்ன தீர்மானம்? முதல் தீர்மானம். அதுதான் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம். உன்னை விட்டுட்டோம் அப்படின்னா விட்ட மாதிரி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் அதை இந்த இஸ்ராயேல் மக்கள் பண்ண, மீண்டும் எகிப்தை நினையாதிருங்கள். எகிப்திலிருந்து ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு, எகிப்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்து வந்து மீண்டும் எகிப்தை பார்க்காதீங்க. ஆமே. யார் உப்பு தூணா மாறினது? யாரு? என்ன சொன்னார் கடவுள்? என்ன சொன்னார் கடவுள்? திரும்பி இவங்களுக்கு திரும்பி, ஏன் ஐயோ போச்சே போச்சு, இதெல்லாம் போகுது சொன்னார். திரும்பி பார்க்காத, உனக்கு முன்னாலே நிறைய இருக்கு. ஆமே, ஆமே. எகிப்தை விட கானான் விளையாடப்பட்டது. நீ கானானை நோக்கி ஓடு, நீ கானானை நோக்கி பயணி. உன்னுடைய எண்ணம் கானானாக இருக்கட்டும், உன்னுடைய பார்வை கானானாக இருக்கட்டும். எகிப்தை திரும்பி பார்க்காத, எகிப்தை திரும்பி பார்க்காத. ஆனா இன்னைக்கு ஏன் என்னால ஒளிபெற்ற மக்களாக வாழ முடியவில்லை? நான் அடிக்கடி எகிப்தை திரும்பி பார்க்கிறேன். திரும்பி பார்ப்பது மட்டுமல்ல, எகிப்துக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்ல, கனி கொடுக்க முடியாத ஒரு தருணம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதரர்களே, சாட்சியாக சொல்லுது, 2001 வருடம் பல பாவ பழக்கத்தில் வாழ்ந்தவன் தான் நான். 19 வயது. ஆனா 3 நாள் தியானத்துல இப்படி சகோதரர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு தீர்மானம் எடுத்தேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, இதெல்லாம் உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் அல்லவா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதிலிருந்தெல்லாம் என்னை தூக்கி எடும் என்று நான் கேட்டதுண்டு, நான் அர்ப்பணித்ததுண்டு. அன்றைக்கு என் ஆண்டவர் என்னை அதிலிருந்தெல்லாம் விடுவித்தார். இந்த சகோதரமே, அன்றைக்கு எதெல்லாம் என்னிடமிருந்து தூக்கினாரோ அதுல ஒன்று கூட 25 வருடங்களாக நான் தோளில் சுமந்ததில்லை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. மீண்டும் அடிமைத்தனம் என்கிற அந்த முகத்தை உங்க தோளில சுமக்காதிருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி சுமக்கும் பொழுதுதான் நம்முடைய ஒளி மீண்டும் அணைய ஆரம்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது இறைவாக்கு. கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். வாசிங்க. அதில் நிலைத்திருங்கள். அதில் நிலைத்திருங்க. ஸ்ட்ராங்கா இருங்க. போராட்டம் வரலாம். நேத்துக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா, திருமுழுக்கு யோவானுக்கு போராட்டம் வந்துச்சு. சிறையில் அடைக்கப்பட்டார். தலை சிரசேதம் செய்யப்பட்டது. ஆனாலும் அவர் நிலைத்திருந்தார். ஆமென். தானியேலுக்கு போராட்டம் வந்துச்சு. சிங்கக்கபி காத்திருந்தது. ஆனாலும் தானியேல் நிலைத்திருந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 வாலிபர்களுக்கு தீச்சூளை ஆயத்தமாயிருந்தது. ஆனாலும் நிலைத்திருந்தார்கள். அவர்கள் கடவுளை பெருமைப்படுத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட். இதுதான் நிலைத்திருக்கிறது. இங்க நம்முடைய நிறைய இருக்கு இல்லையா, நம்முடைய புனித தேவசகாயம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள், ஆனாலும் நிலைத்திருந்தார். இன்னைக்கு புனிதராக உயர்த்தப்பட்டு இருக்கிறார். ஆமென். எத்தனை புனிதர்கள், எத்தனை இறைவாக்கினர்கள். அன்புக்குரிய சகோதரனே, ஒன்றை விட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்காமல் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்தார்கள். இன்றைக்கு கடவுள் அவர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆமென். பல நேரங்களில் நாம இங்கும் அங்குமாக அலைந்திருக்கிறோம். நாணலை போல, நெருந்த நாணலை போல அசைவாடி கொண்டு இல்லை சகோதரமே, நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. வேறொன்றுங்கள். திராட்சை செடியாகிய இயேசுவோடு நிலைத்திருங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றி. ஆமென். அதுதான் உங்களுக்கு ஜெயம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் ஆவிக்குரிய அனுபவத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி கொஞ்சம் ரெடியாக இருக்குது. குழந்தைங்களை கொஞ்சம் அங்கே அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பி வைங்க. நம்ம ஆட்கள் கொஞ்சம் டக்குன்னு பிள்ளைகளை கூட்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. குழந்தைகள் எல்லாம் போயிட்டாங்களா? Praise the Lord. ஆமென். ஆமென். சோ இப்போ என்ன நடந்துச்சு? இஸ்ரவேல் மக்கள் வந்தாங்க, புனிதர்கள். ஆமென். புனிதர்கள் விட்டு வந்து ஆனா நிலைத்திருந்தார்கள். ஆமென். ஓடி போனாங்களா? உபத்திரவம் வந்தது, போராட்டம் வந்துச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். ஆமென். பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். விபலியாளர்கள் உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? வசனம் எல்லாம் நல்லா தெரியும். ஆமென். ஆனா உபத்திரம் வரும் பொழுதுதான் அங்க ஓடுறோம், எங்க ஓடுறோம், எங்கேயாவது விடுதலை கிடைக்குமா? எங்கேயும் கிடைக்காதுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்புக்குரியல், எனக்கு ஒரு அன்பு ஆக்சுவலா அவருடைய நேட்டிவ் பிளேஸ் இங்கே தூத்துக்குடி தான். தூத்துக்குடியிலேருந்து கொஞ்சம் பக்கம் எங்கள் ஊரில் பாரத் அண்ணாச்சின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக மரித்து போனார். நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நிறைய ஃபாதர்ஸ் எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க அவருடைய கல்லறையை பார்ப்பதற்கு. தூத்துக்குடிந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா. ஸோ அவர் அங்கே வந்து எங்கள் ஏரியாவில் கடை வச்சு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்ல மளிகை கடை, நிறைய ஆலயங்களுக்கெல்லாம் உதவி செய்வார். அவர் கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்கும், ஜபமாலனுடைய முத்து அவ்வளோ கழுத்தில் போட்டிருப்பார். ஒரு நாளைக்கு 4-5 முறை ஜபமாலை செய்வார். மாதத்துக்கு ஒரு முறை வேளாங்கண்ணி வந்துடுவார். ஸோ இப்படி இருந்து நானும் மாதத்துக்கு ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போவேன், ஜபிப்பேன், பல உதவிகளை செய்வார். நல்ல உறவோடு கூட இருந்தேன். ஆனால் ஒரு நல்ல கனி கொடுக்கிற ஒரு மனிதர், யாருக்கும் எந்த விதத்திலும் துரோகம் நினைக்காத ஒரு சகோதரர், இன்முகத்தோடு வரவேற்பார். ஆலயங்களுக்கு, ஆலய பணிகளுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுகிற ஒரு அன்பு சகோதரர். அப்புறம் கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி அவர் திடீர்னு ஒரு வியாதினால சுகர் வந்துச்சு. அதை பார்த்தாங்க, கண்ணு கொஞ்சம் எஃபெக்ட் ஆயிடுச்சு, அதை கவனிக்காம விட்டாங்க. கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி பல ப்ராப்ளங்கள் சரீரத்தில் வந்தது. அப்போது திடீர்னு அவர் உடலெல்லாம் மெலிந்து போனது. ஸோ திரும்ப டயாலிசிஸ்ங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அப்பவும் அவர் கிறிஸ்துவுக்குள்ள உறுதியாக இருந்தார், நிலைத்திருந்தார். எப்படி யோபுக்கு ஒரு நிலை வந்ததோ அதே போல இவர் அன்பு சகோதரரை சுற்றிலும் ஒரு கூட்டம். என்ன கூட்டம்னா, ஓகே நீ ஜபமாலையெல்லாம் சொல்லு,
நீ மாசத்துக்கு வேளாங்கண்ணி போ, ஆனா முதல் செவ்வாய்க்கிழமை மட்டும் இங்க வந்துட்டு போயிரு. எங்க? அங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமே. முதல் செவ்வாய்க்கிழமை மட்டும் அங்க வந்துட்டு போ. அவங்க கொடுக்கறத ஒண்ணு இடுப்புல கட்டிக்க, கையில இங்க கட்டிக்க, அங்க கட்டி, அது மட்டும் போதும்னு சொன்ன. உண்மையிலுமே அவருடைய விசுவாசம் பெரிது சகோதரமே. அவர் என்கிட்ட கேட்பாரு, இப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்னு. அப்ப நான் கேட்பேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 2 பெண் பிள்ளைகள் தான். இங்க பாருங்க, உயிரே போனாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளதான் நிலைத்திருப்பேன். நானே பல பேர் ஏன்னா அது ஒரு வேற ஒரு கிராமம் அந்த அவர் இருந்தது. பல பேர் வந்து சொன்ன, நீ ஏன் அறிவில்லாம இருக்கிற, முட்டாளா இருக்கிற, ஜெபி உன்னை யாராவது வேண்டான்னு சொன்னாங்களா? ஆலயத்துக்கு போ வேண்டான்னு சொன்னாங்களா? வேளாங்கண்ணிக்கு போ வேண்டான்னு சொன்னாங்களா? மாசத்துல 2 நாள் வந்துட்டு போ, 2 நாள் அமாவாசைக்கு வந்துட்டு போ. நைட்டு அங்க ஊதுவாங்க, அங்க கட்டுவாங்க, அங்க தொட்டுவாங்க. அன்புக்குரியவர்களே, அவர் நிலைத்திருந்தார். ஒரு முறை அவங்க மனைவி கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பிரதர் எனக்கே கொஞ்சம் கலக்கமாயிருச்சு, போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்க கணவனார் அனுமதி கொடுத்தா நீங்க போங்க. எனக்கு தெரியும் அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். கடைசியில ஜபத்துல மட்டும் நிலைத்திருந்தார். கடைசியில் கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு அவரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் பெருமையோடு சொல்ல முடியும் சகோதரனை, கடைசி வரை கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்த ஒரு சகோதரன். ஆமே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆலயத்து வார ஆலயத்துக்கு போறதுனால நான் பெரிய கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. நீ கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறாயா? ஒரு பாடு, ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன லாபத்துக்காக ஆண்டவரை மறந்து எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். சின்ன லாபத்துக்காக. ஏன் உங்களுக்கு உயிரையே கொடுத்தவ உங்களை வாழ வைக்க முற்றுவார்னு நினைக்கிறீங்களா? ஏன் நம்ப மறக்கிறீங்க? ஏன் உங்களால நிலைத்திருக்க முடியல? ஏன் ஓடுறீங்க? உங்களுக்காக சிலுவை சாவை ஏற்றவ, உங்களுக்காக தன் ரத்தத்தையே சிந்தினவ, உங்களுக்காக தன் உயிரையே கொடுத்தவ உங்களை வாழ வைக்காமல் விட்டு விடுவாரோ? அப்படி இருந்து ஏன் அவருக்குள்ள நிலைத்திருக்க முடியல? ஒரு பிரச்சனை வந்தவர்னா எங்கேயோ ஓடுறீங்க, யாரையோ தேடுறீங்க, எதையோ கொண்டு வீட்டுல வைக்கிறீங்க. ஏன்? நிலைத்திருங்கள் சகோதரனே, சகோதரியே, நிலைத்திருங்கள். எல்லாம் விசுவாசத்துல நிலைத்திருங்கள். சீடர்கள் நிலைத்திருந்தார்கள், நம்முடைய முன்னோர்கள் நிலைத்திருந்தார்கள், புனிதர்கள் நிலைத்திருந்தார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? புனிதர்கள் எதையெல்லாம் விட்டு வந்தார்களோ, எதையெல்லாம் விட்டு ஆண்டவர் இந்த ஒளியை தேடி வந்தார்களோ, இந்த ஒளிக்காக எதையெல்லாம் விட்டார்களோ, இந்த ஒளியை பின்பற்ற, இந்த ஒளியை அடையாளப்படுத்த எதையெல்லாம் துறந்தார்களோ, இன்னைக்கு நீங்களும் நானும் அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா எப்படி நம்முடைய விசுவாச வாழ்க்கை போகுதுன்னு பாருங்க. புனிதர்கள் விட்டு வந்ததை, புனிதர்கள் துறந்ததை, புனிதர்கள் இழந்ததை, புனிதர் குப்பை என்று கருதினவைகளை இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் தேடிக்கொண்டிருக்கிறது, அதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, அப்படியான நம்முடைய விசுவாச வாழ்க்கை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே, விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. பவுலடியார் விசுவாசத்தை மறுதலிக்கவே இல்லையே. தன் உயிரையே போனாலும் இயேசுவை அறிவித்தவர். ஆமே, நேற்றுக்கு பார்த்தோமே, பேதுரு, யோவான், நீ எங்களை சிறையில் அடைச்சாலும் பரவாயில்லை, நீ எங்களை கொண்டு போட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அனுபவித்ததையும் எப்படி அறிவிக்காமல் இருக்க முடியும்? ஆமே, சூளுரைத்த பேதுரு, யோவான் எங்க? 3 நாள் காய்ச்சல் நிக்கிற அப்படின்னா தகர தேடி ஓடுகிற கூட்டம் எங்கே? பாருங்க, எங்க ஓடிக்கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்தவ சமுதாயம். ஆனா பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாரம் நாக்கு நீட்டி நன்மை வாங்குகிறோம். விசுவாசம் எங்கே? ஆனா விசுவாச பிரமாணம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நம்பிக்கை அறிக்கை எப்படி சொல்லுவோம்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஒரே கடவுள். என்னது? விசுவாச அறிக்கை எல்லாம் பயங்கரம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறோம். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அந்த ஒரே கடவுளை மறந்து விடுகிறோம். இல்ல சகோதரன், விசுவாசத்துல நிலைத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சொல்லுங்க, நானும், நல்லா சொல்லுங்க, நானும் என் குடும்பமும் விசுவாசத்துல கிறிஸ்துவுக்குள்ள
நிலைத்திருப்போம், நிலைத்திருப்போம். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். சோ அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க சிஸ்டர். எபேசியர் 3:17. ஸ்பீடா போகிறேன். எபேசியர் 3:17 வார்த்தை. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. நம்பிக்கையின் வழியாக இந்த ஒளியாகிய கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேராகவும். ஆமா, இப்ப என்னது நமக்கு ஆணி வேராகணும்? இப்போ ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் சொன்னோம் இல்லையா? இப்ப நம்பிக்கையின் வழியாக கடந்த 2 தினங்கள் இறை வார்த்தையை கேட்டு கடவுள் மீது நம்முடைய நம்பிக்கையை பதிய வைத்தது நிமித்தம் கிறிஸ்து நமக்குள்ள குடிகொண்டிருக்கிறார். அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேரும். அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேரும், ஆணி வேரும், அடித்தளமுமாய் அமைவதாக. அடித்தளமுமாய் அமைவதாக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒளி பெற்ற மக்களுடைய ஆணி வேர் என்னதுங்க? என்னது? அன்பா வம்பா? சொல்லுங்க. அன்பா வம்பா? அன்பு. அம்பு விடக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வீட்டுல மாறி மாறி அம்பு விடுவதல்ல ஒளி பெற்ற மக்களுடைய அடையாளம். அன்பு. சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பே உங்க வாழ்க்கையின் ஆணிவேரும் அடித்தளமுமாய் மாறுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த அன்பு என்கிற அடித்தளத்துல உங்க புது வாழ்வு கட்டப்படுமானால் நீங்கள் 30, 60, 100 மடங்காய் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு உங்க வாழ்க்கையில அடித்தளமாய் மாறுகிற பொழுது உங்க வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். அன்பு உங்க வாழ்க்கை அடித்தளமாய் மாறுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒளி பெற்ற மக்களாக வாழ முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் எபேசியர் அழகா சொன்னார், அன்பே உங்க வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் மாறுவதாக. ஆமென், ஆமென். இதுதான் ஒளி பெற்ற மக்களுடைய அடையாளம். இருளின் மக்களுடைய அடையாளம் என்ன? அங்க அன்புக்கு இடமில்லை. ஆமென். அங்கு பொறாமை, அங்கு எரிச்சல். இப்ப நாம கேட்போம், இப்ப ஒளி பெற்ற மக்கள் இந்த கூடாரத்துல இல்லையா, இந்த ஒளியை அனுபவிக்காத இல்ல இந்த ஒளியை அறிந்து கொள்ளாத மக்கள் வெளியே. இப்ப அவர்களும் பொறாமைப்படுகிறார்கள், நாமளும் பொறாமைப்படுகிறோம். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? வித்தியாசம் உண்டா? உண்டா? அவர்களும் கோபம் அடைகிறார்கள், நானும் கோபம் அடைகிறேன். என்ன வித்தியாசம்? அவங்களும் எரிச்சல் அடைகிறார்கள், நானும் எரிச்சல் அடைகிறேன். என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம். 3 நாள் அவங்க எங்க வரல? எங்க வரல? கூடாரத்துக்குள்ள வரல. அது ஒண்ணுதான் வித்தியாசமே ஒழிய மற்றபடி யோசிச்சு பாருங்களேன். இதற்காகவா ஆண்டவர் 3 தினங்கள் உங்களை உட்கார வைத்து இறைவார்த்தை என்கிற மன்னாவை பொழிந்து கொண்டிருக்கிறார்? இல்லை, கொஞ்சம் சற்று வித்தியாசம். ஆமே, ஆமே. அவங்க கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். உங்க வீட்டில் கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் சற்று பொறுமையை வெளிப்படுத்துங்க. ஒளி பெற்ற மக்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஆமே. இதுதாங்க சாட்சி, இதுதான் சாட்சி. ஒளி பெற்ற மக்களுடைய வாழ்க்கை இதுதான். ஆகவே அன்புக்குரிய சகோதரனே, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம், கிறிஸ்துவோடு வாழ்கிற வேண்டும் என்கிற நாம், ஒளி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று அறைகோல் விடுகிற நாம், தீர்மானம் எடுக்கிற நாம், அன்பு நம் வாழ்க்கைக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் மாறட்டும். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 to 7 வரை உள்ள இறைவார்த்தை பகுதிகள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 to 7. நாங்கள் அவரிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே, கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் இருள் என்பது இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம். எப்படி? நாம இருளில் நடந்து கொண்டு அவரோடு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு சொன்னா நாம எப்படி பொய்யராவோம்? பொய்யராவோம். நான் கோபப்படுவேன், நான் எரிச்சல் அடைவேன், நான் பொறாமைப்படுவேன்,
நான் சுயநலமா யோசிப்பேன், நான் இருளுக்குரியவைகளை நான் அனுபவித்துக் கொண்டு ஜீசஸ் மை ஃப்ரெண்ட்னு சொல்லுவோமே, ஆனால் நான் எப்படிப்பட்டவன்? பொய்யராவே. வாசிங்க சிஸ்டர். உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை கவனிங்க. மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். இதுதான் உங்களுடைய என்னுடைய அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாய் ஜெபித்தார், தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்பது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம். ஒளி பெற்ற மக்களாகிய உங்களுடைய என்னுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நாம் ஒன்றாயிருப்பது. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை கண்டு இவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென், ஆமென். திருத்துதர் பணிகள் எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. ஒன்றாயிருந்தார்கள், இதை கண்டு மற்றவர்கள் கடவுளை பெருமைப்படுத்தினார்கள் என்று போடப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்பு சகோதரமே சகோதரி, இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் ஆண்டவர் வாழ வேண்டும் என்று இருக்கிறார். ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் அழைக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம். பொய்யை விலக்கி, முதல்ல ஒளிபெற்ற மக்களுடைய அடையாளம் என்னது? வாசிங்க சிஸ்டர். பொய்யை விலக்கி. எதை விளக்கணும்? ஆமா, நல்லா கவனிங்க. இப்போ இங்க நான் நிக்கிறேன் இல்லையா? இது ரைட்டுங்கிறது என்ன? ஒளியுள்ள வாழ்க்கை. ரைட்டுங்கிறது என்னது? வலது பக்கம் ஒளியுள்ள வாழ்க்கை, இடது பக்கம் இருளான வாழ்க்கை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம பிரிக்க போறோம். இப்போ என்ன செய்ய போறோம்? பிரிக்க போறோம். இங்க போர்டுல எல்லாம் நல்லா எழுதி இருந்திருக்கான். இப்போ நம்ம பிரிக்க போறோம். பிரிச்சிடலாமா? ஆமா, நிறைய இருக்கு. ஆனா சுருக்கமா, டைம் இல்லாதனால சுருக்கமா சொல்லி முடிப்போம். ஒளிபெற்ற மக்களுக்கும் இருளான வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை பிரிப்போம். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க சிஸ்டர். பொய்யை விலக்கி. பொய்யை எங்க தள்ளுவோம்? பொய்யை எங்க தள்ளுவோம்? இடது பக்கம் தள்ளிடுவோம். ஆமே, பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்க. எதை பேசுவோம்? உண்மை பேசுவோம். அப்ப உண்மை பேசுவது எதற்கு அடையாளம்? ஒளியின் அடையாளம். ஒளிபெற்ற மக்களுடைய அடையாளம் என்னது? உண்மை. ஆமென், ஆமென். உண்மை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இந்த உண்மை இல்லைங்க. நிறைய குடும்பங்கள்ல உண்மை இல்ல. ஆனா நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றோம், பயங்கர பக்திமான்னு சொல்றோம், ஆனா உண்மை இல்ல. பாத்துங்க, என்ன இல்ல? பொய்யை விலக்கி. பொய் என்பது யாருடையது? யாருக்குரியது? இருளுக்குரிய, அது அவனுக்குரிய. அதுல இருந்து ஆண்டவர் நம்ம தூக்குனாரு, இப்ப ஒளி கொடுத்துட்டாரு. இப்ப நான் ஒளி பெற்ற மக்களா வாழணும் அப்படின்னா முதல் அடையாளம் என்ன? அடையாளம் உண்மை. என்னது? உண்மை. வீட்டுல உண்மை, கணவன் மனைவிக்குள்ள உண்மை. பிரைஸ் தி லார்ட். என்னது? கணவன் மனைவிக்குள்ள உண்மை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள உண்மை. இன்றைக்கு நிறைய நேரத்துல ஏதோ நம்முடைய இருதயம் நிறைய விஷயங்களை மறைத்து கொண்டிருக்கிறது. ஆமே, யாருக்கு தெரியும்? இன்னைக்கு அதுக்கு தான் அழகான ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னது? என்னது? மொபைல். என்னது? மொபைல். எப்படியும் மறைத்து விடலாம், யாருக்கும் தெரியாம எதையும் செய்து விடலாம் என்கிற ஒரு துணிகரமான செயலை இன்னைக்கு நம்முடைய சமுதாய குடும்பங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இங்க எப்படின்னு தெரியல, நான் இருக்கிற இடங்கள்ல நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு புரிந்து கிடக்க சூழ்நிலை என்ன தெரியுமா? உண்மை இல்லாத தன்மை. ஆமே, ஆமே. கணவன் மனைவிக்குள்ள அந்த உண்மை மாறுகிறது, பொய் பேச ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோரிடத்துல உண்மையா இல்ல, பெற்றோர் பிள்ளைகளிடத்துல உண்மையா இல்ல. ஆகவே அன்புக்குரிய சகோதரமே, ஒளி பெற்ற பிள்ளையினுடைய அடையாளம் உண்மை. ஆமே, ஆமே. உண்மையா இருக்க தீர்மானம் எடுப்போம். ஹல்லேலூயா. கடவுளுக்கு உண்மையா இருப்போம். ஆமே. என் கணவனாருக்கு நான் உண்மையா இருப்பேன், என் மனைவிக்கு நான் உண்மை, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு நான் உண்மையா இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்களேன்.
கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒருவேளை என்னிடத்துல பொய் இருக்குமானால், ஒருவேளை நான் பல நேரங்கள் இந்த உண்மைக்கு புறம்பா நடந்திருப்பேனே, ஆனால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவனாக இருக்க செய்யுங்க. ஆண்டவரே என் பேச்சுல உண்மை, என்னுடைய செயல்கள்ல உண்மை, அதை நான் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல இருதயத்தை, நல்ல மனதை எனக்கு தாரும் என்று ஜெபிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆமென். திட்டுனாலும் பரவாயில்லை, உண்மையாயிருப்போம் குடும்பத்திற்கு. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு உண்மையாயிருப்போம். ஆமென். ஓகே, வாசிங்க சிஸ்டர். டைம் முடியும். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாய் இருக்கிறோம். சினமுச்சாலும் பாவம் செய்யாதிருங்கள். பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். அழகைக்கு இடம் கொடாதீர்கள். யாருக்கு இடம் கொடுத்துறாதீங்க? யாருக்கு? நேற்றுக்கு யாரோ ஒரு செய்தியில சொன்னாங்க, யாருக்கு இடம் கொடுத்துட கூடாது. அவன் எப்படியாவது உள்ள நுழைய பார்க்கிறான், அவன் எப்படியாவது உள்ள நுழைய பார்க்கிறான். ஆமா ஆமா, யோவான் 10ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், அவன் அழகை திருடுவதற்கும் கொல்லுவதற்குமே அன்றி வேற எதுக்கும் வரமாட்டான். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல அழகை என்கிற திருடனை விட்டீங்க அப்படின்னா அவன் சூறையாடிட்டு போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். எதை சூறையாடுவான்? இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நான் உண்மையா இருப்பேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த உண்மையை சூறையாடுவான். ஆமா, பொய் சொல்ல வைப்பான், ஏமாற்ற வைப்பான், துணிகரமாக செயல்பட வைப்பான். பிரைஸ் தி லார்ட். பார்த்துக்கலாம், போய் பேசு, பார்த்துக்கலாம், யார் பார்க்க போறா என்று துணிகரமாக செயல்படுவதற்கு அவன் உங்களுக்கும் எனக்கும் உந்து சக்தியை கொடுப்பான். ஆகவேதான் அழகைக்கு இடம் கூடாதிருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நேற்றுக்கு ஒரு இறைவார்த்தை நாம் வாசித்தோம் அல்லவா, ஒளியை சார்ந்த மக்கள் என் குரலுக்கு செவி கொடுப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை வாசிங்க, ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை சத்தமா வாசிங்க. உங்க பிள்ளைகளுக்கு இறைவார்த்தையை வாசிக்க சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு எத்தனை வீடுகள்ல குடும்ப ஜெபம் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. இன்னைக்கு எவ்வளவு பேர் விவிலியத்தை வாசிக்கிறோம் என்று எனக்கு தெரியாது சகோதரமே. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க நல்லா படிங்க, நல்ல வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க. ஆனா ஆண்டவரோடு உள்ள உறவிலிருந்து மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, விலகிடாதீங்க. ஹல்லேலூயா. அவன் எப்பொழுது கொஞ்சம் கேப் கிடைக்க உள்ளே புகுந்து உங்க வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்தலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் உண்டு. இன்னைக்கு வீட்டுல 4 பேர் இருந்தா 4 பேர் கையிலையும் இந்த இது இருக்கும், மொபைல் இருக்கும். 4 பேரும் மொபைல் தான். ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க, உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஒதுக்குங்க. பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் டெய்லி பைபிளை வாசிக்க உற்சாகப்படுத்துங்க. குடும்பமாக ஒரு அரை மணி நேரம் செபியுங்கள். ஆமென். எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு நேரம் உண்டு. பிரேயர் பண்ணினீங்களான்னு மட்டும் கேட்டா, ஐயோ இல்ல ப்ரோ சாரி டைமே இல்லை, யோசிச்சு பாருங்களேன். அப்புறம் எப்படியும் நம்முடைய வாழ்க்கை ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறும். ஆமென். அழகைக்கு இடம் கொடாதிருங்கள். ஆமென். ஜெபிக்கிற குடும்பத்துல யாருக்கு இடம் இல்லை, விவிலியம் வாசிக்கிற குடும்பத்தில் அவனுக்கு இடம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, வாசிங்க சிஸ்டர். திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும். திருடன் இனி திருடாமல் இருக்கட்டும். திருடன் யாரு சொல்ல? யாரு? அது ஏன் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? திருடன் யாருங்க? விவிலியம் சொல்லுகிறது, திருடன் இனி திருடாதிருக்கட்டும். உங்க சமாதானத்தை திருடாதிருக்கட்டும், உங்க மகிழ்ச்சியை திருடாதிருக்கட்டும், உங்க அமைதியை திருடாதிருக்கட்டும், உங்க பரிசுத்தத்தை திருடாதிருக்கட்டும், உங்க ஜெப வாழ்க்கையை திருடாதிருக்கட்டும். ஆகவே அழகைக்கு இடம் கொடாதிருங்க. திருடன் இனி உங்க குடும்பத்துல எதையும் திருட அனுமதிக்காதிருங்க. கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இனி ஒரு நாள் திருடன் திருடுவதற்கு நான் அனுமதிப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி விதைத்த விதைகளை அழகை திருட அனுமதிக்காதிருங்கள். ஆமென். வாசிங்க சிஸ்டர். மாறாக தேவையில் உழல்வோருக்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையில் தாங்களே தங்கள் கைகளால் நேர்மையோடு பாடுபட்டு உழைக்கட்டும். ஓகே, வாசிங்க. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. எது வரக்கூடாது? கெட்ட வார்த்தை எது வரக்கூடாதுங்க? கெட்ட வார்த்தை. நிறைய பேருக்கு சரளமா வர்றது அந்த வார்த்தை தான் இல்லையா? ஒன்னு கேட்டா பதில் ஒரே இங்கிலீஷா தான் இருக்கும் இல்லையா? ஆமா இல்லையா?
ஸோ இங்கே நாங்கள் சொல்லலை, எங்கள் ஊரில் சில குருக்கள் எல்லாம் இருப்பாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். அன்புக்குரிய சகோதரனை, அன்புக்குரிய பெற்றோரிடத்தில் நான் சொல்கிறேன், இங்கே நிறைய பேர் சகோதர சகோதரர்கள் இருக்கீங்க. உங்கள் சந்ததிகளை சரியான பாதையில் உருவாக்க வேண்டிய முழு பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? இந்த பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்பதை விட, இந்த பிள்ளைகளை குறித்து இன்னாசர் ஜப ஐக்கியத்தில் கணக்கு கேட்பதை விட, இந்த பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் யார்கிட்ட கணக்கு கேட்பார்? பெற்றோர். நீங்க கை காமிக்கலாம், ஸ்கூல் டீச்சரை, கேட்டிசம் டீச்சரை, ஐக்கியத்தை கை காமிக்கலாம். பட் கடவுள் உங்களை தான் கை காமிப்பார். ஆமே ஆமே. ஏன் தெரியுங்களா? ஏன்னா 2 விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன், டைம் ரொம்ப ஆகுது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக, 3-4 தினங்களுக்கு முன்னாடி 29 ஒரு வாலிப ஒரு தம்பி, திருமணம் ஆகலை, எங்கள் ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பையன். பட் அவனுக்கும் ஜபத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவன் சூசைட் பண்ணி மறுத்து விட்டான், சூசைட் பண்ணி இறந்துட்டான். ஸோ அன்றைக்கு காலையில் எனக்கு நாங்கள் போக முடியல, மாலையில் நானும் என் மனைவியும் அங்கே சென்றிருந்தோம். அப்போ அந்த மகனை குறித்து அந்த தாயார் ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப அழுது, ஏன்னா தாயாரை நிம்மதியாக வைப்பதே கிடையாது அந்த மகன், அடிப்பதும் உதைப்பதும். ஆனாலும் அந்த தாயார், பெற்றவங்க தானே, வலி இருக்கும், அழுகிற, அவன் அடித்தாலும் பரவாயில்ல, அவன் உயிரோடு இருந்தால் போதுமா இருந்தே அப்படி என்று அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்போ எப்படி இவன் இதற்கான அடிமையானான்? நல்லா குடிப்பான், நல்லா கஞ்சா எடுப்பான், எப்படி இதற்கு அடிமையானான் என்று கேட்ட பொழுது அந்த தாயார் வேதனையோடு சொன்ன ஒரு சம்பவம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த காலத்தில் அவங்க பெரிய வசதியானவர்கள், நல்ல தண்ணி அடிப்பாங்க, சேர்ந்து வீட்டில் சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க. அப்போ இவன் சின்ன பையன், 4ஆம் கிளாஸ், சாரி 5ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ். அப்போ இவன்ட்ட என்ன சொல்லுவாங்க? காசு கொடுத்து மிக்சர் வாங்கிட்டு வா, தண்ணி வாங்கிட்டு வா என்று சொல்லி அனுப்புவதுண்டு. அனுப்பிட்டு கொஞ்ச நாள் போக போக அந்த கூட்டத்தில் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு நாக்கில் தொட்டு வைக்கிறது. ஸோ இப்படி பழக்க ஆரம்பித்தார்கள். ஸோ பெற்றோர் 1-2 முறை சொல்லி இருக்காங்க, பட் அதை கண்டுகொள்ளவில்லை அவர்கள். ஸோ இந்த டேஸ்ட் அவன் பருக பருக பருக, அன்புக்குரியவர்களே, 17ஆவது வயதில் அவன் குடிக்க ஆரம்பித்தவன் 29 வயது முழு குடிகாரனாக மாறிவிட்டான். எதை சொன்னாலும் அவன் கேட்பதில், எத்தனை தியானங்கள், எத்தனை இடங்களுக்கு கூட்டி சென்றாலும் அதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. கடைசியில் அவனுடைய உயிரும் கடந்த தினங்களில் அநியாயமாக மாறிப்போனது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் காண்பித்த தவறான முன்மாதிரி ஒரு மனிதனை பாழாக்குனது. பிரைசலா. இங்க இருக்கிற என் அன்பு பெற்றோரை, உங்களை நம்பி இன்னைக்கு எத்தனை பேருக்கு குழந்தை இல்லை தெரியுங்களா? இன்னைக்கு குழந்தைக்காக ஏங்குகிற கூட்டம் அநேகம். ஆனால் உங்களை நம்பி குழந்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தைகளை சரியான பாதையில நடத்த வேண்டிய முழு பொறுப்பும் உங்களிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. முழு பொறுப்பும் உங்களிடத்தில் இருக்கு. நீங்கள் ஆகவே தயவு செய்து அந்த பெற்றோரே, எந்த விதத்திலும் உங்கள் பிள்ளைகள் இடரல் அடையாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகள் இடரல் அடையக்கூடிய எது ஒன்றையும் உங்கள் இல்லத்துல செயல்படாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. சொல்லி கெட்ட வார்த்தை எதுவும் உங்க வாயிலிருந்து வர. பிள்ளைகள் எப்படிங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க? அழகா சொல்லுவாங்க, கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க. அவங்க எதை கேட்கிறாங்களோ அதைத்தான் பேசுவாங்க. அவங்க அகராதியில் அது இல்ல. என் பிள்ளைகள் எதை கேட்கிறதோ அதை பேசுவார்கள். உங்க குடும்பத்தில் கெட்ட வார்த்தை சரளமா இருக்குமானால் என் பிள்ளைகள் சமுதாயத்தில் அதை பேசுவார்கள். நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுங்க. நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், ஆனா என் பிள்ளை பேசக்கூடாது என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லைங்க. எப்படிங்க உரிமை வரும்? ஆகவே அன்புக்குரிய சகோதரர், கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் நாவிலிருந்து வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். வாசிங்க சிஸ்டர். கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளை பேசுங்க. கோபம் வரும்பொழுது திட்டுங்க, தப்பு கிடையாது. ஆனா நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை கட்டி எழுப்புங்க. இறை வார்த்தை உங்களுக்கு கற்றுத் தருகிறது. நல்ல வார்த்தைகளை பேசுங்கள்.
வீட்டிலும் பிள்ளைகளிடத்திலும் நல்ல வார்த்தைகளை விதையுங்கள் சகோதரமே. இன்று நீங்கள் விதைக்கிற விதைகள் ஒரு நாள் மரமாய் வந்து நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம். ஆகவே கவனமாக விதைப்போம், நல்ல வார்த்தைகளை விதைப்போம். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க சிஸ்டர். கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். வாசிங்க வாசிங்க. மனக்கசப்பு, மனக்கசப்பு, சீற்றம், சீற்றம், சினம், சினம், கூச்சல், கூச்சல், பழிச்சொல், பழிச்சல், எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். தீமை அனைத்தையும் எங்க நீக்குங்க? உங்களை விட்டு நீக்குங்கள். ஏன்னா இதெல்லாம் இருளுக்குரியவைகள். ஆமென். இது அத்தனையும் இருளின் செயல்கள். இந்த தீமை அனைத்தையும் உங்களை விட்டு விலக்கிவிட்டு அன்பே அடித்தளமும் ஆணிவேருமாக கொண்டு வாழுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது நீங்கள் ஒளி பெற்ற மக்களாக வாழ முடியும், ஒளிக்கு அடையாளமாக வாழ முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு இறை வார்த்தை வாசித்து நாம் முடிப்போம். ரோமர் 14 அதிகாரம் 13வது இறை வார்த்தை வாசிங்க. ரோமர் 14:13. இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம். ஆமா, இனி ஒருவர், ஏன்னா நான் ஒளியின் மக்களாக மாறி இருக்கிறோம். இனி ஒருவர் மற்றவரிடத்தில் என்ன காணாதிருப்போம்? குற்றம் காணாதிருப்போம். குற்றம் காணாதிருப்போம். மேலும் மேலும் சகோதர சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் முன்னாடி சொன்னேன். என் குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்கள் என் பிள்ளைகளுக்கு தடைக்கல்லாக மாறாதபடி கருத்தோடு வாழ கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ஆமென். இன்னைக்கு நிறைய நம்ம குடும்பத்தில் நிறைய பிள்ளைங்கள் பிரேயருக்கு வர்றதில்லை, தெரியுங்களா? ஏன்? நம்முடைய செயல்கள். ஜெபத்துக்கு போறோம், ஆனா வீட்டில் அந்த செயல்கள் வெளிப்படுவதில்லையே. அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒளி பெற்ற மக்களாக நீங்க வீட்டில் வாழ்ந்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் இந்த ஒளியை தேடி வருவார்கள். ஆனால் இன்னைக்கு ஜெபத்துக்கு வருகிற நமக்கும் ஜெபத்துக்கு வராதவங்களுக்கு பெரிய வித்தியாசமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இளம் தலைமுறை ஆண்டவரை அனுபவிக்க நீங்களும் நானும் தடையாயிருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். விவிலியம் சொல்லுகிறது, யாருக்கும் தடைக்கல்லாக இருங்க. வீட்டில் சண்டை போடுறீங்களா? பிள்ளைகள் எல்லா நேரத்தில் சண்டை போடுங்க. பேசுறீங்களா? அப்ப சண்டை போடுங்க, பேசுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை அனுபவிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு தடைக்கல்லாக மாறாதபடி காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபியுங்க, இறைவார்த்தை வாசியுங்க, நம்பிக்கையின் வார்த்தைகளை உதிர்த்து விடுங்கள். ஏதோ ஒரு கட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் விசுவாசத்தில் வளருவார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க சிஸ்டர். இடையூறாகவோ தடைக்கல்லாகும். நல்ல கவனம், எவ்வளவு அழகான வார்த்தை. இந்த வார்த்தை நோட் பண்ணி வைங்க. என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு எந்த சூழ்நிலையிலும் இந்த ஒளியை அனுபவிக்க நான் தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இது போதும். ஆமென். இதோடு இந்த செய்தியை முடிக்கிற. தீர்மானித்துக் கொள்ளுங்க, நான் ஒளி பெற்ற மக்கள், நான் ஒளியை சார்ந்தவன். ஆகவே என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு நான் இடையூறாக தடைக்கல்லாக இருக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து இந்த கூடாரத்தை விட்டு நீங்க போவீர்களேயானால், பிரியமான சகோதரரே, நீங்களும் உங்கள் வீட்டார் போக வேண்டால் கடவுளுக்காக ஊழியம் செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க பேச்சு, உங்க செயல்கள் யாருக்கும் இடையூறாக வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்றேன், எங்களுக்கு எவ்வளவு சவால் தெரியுமா? இங்க ஏதோ வந்து சபை பிரசங்கம் பண்ணிட்டு போறேன், ஆனா எங்க வீட்டுல நான் இருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்றேன், நான் அடிக்கடி யோசிப்பேன், என் பையனை யோசிப்பேன். ரொம்ப கவனமா சில காரியங்களை என்ன செய்வேன். ஏன்னா நாளைக்கு அவன் திரும்ப என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, ஒரு கிறிஸ்டின் கேட்குவேன். நான் ஜெபிக்காம என் ஐக்கியத்துக்கு வரவங்க கிட்ட ஜெபிங்கன்னு சொன்னா அவன் பார்த்துட்டு இருப்பான். ஆமே, அவன் பார்த்துட்டு என்ன டேடி சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா, செய்யறது ஒண்ணு சொல்றது ஒண்ணு. அவன் விசுவாசம் அப்படியே பாழாயிப்போம். ரொம்ப கவனமா இருப்போம். நான் அடிக்கடி மனைவிட்டு சொல்லுவேன், இங்க பாரு பையன் இருக்கிறான், பையன் முன்னாடி தேவையில்லாத எதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா அவன் யோசிப்பான், என்ன என் டேடி பிரசங்கம் இப்படி பண்றாரு, ஆனா வீட்டுல யோசிப்பானா யோசிக்க மாட்டான். அப்படி யோசிச்சான்னா
நீ அடுத்தது யாராவது பிரசங்கம் பண்ணுவான், அவன் நம்புவானா? எல்லாரும் இப்படித்தான் சொல்லுவான்னு சொல்ல மாட்டான். அவன் எந்த சூழ்நிலையும் நான் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. சொல்றது ஒன்று, இவங்க எல்லாம் சொல்றது ஒன்று, சரி மேடையில் பேசுவாங்க, ஆனால் வீட்டில் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம். என் பையனுடைய விசுவாசம் பாழாகி போகும். ஆமே. அன்புக்குரிய சகோதரர், ரொம்ப கவனம் சகோதரனே, ரொம்ப கவனம். விவிலியம் சொல்லுகிறது யாருக்கும் தடையாகும், யாருக்கும் நீங்க ஊருக்கு தடையா இருக்கு, அது ரெண்டாவது. வீட்டில் முதல்ல உங்க பிள்ளைகளை கவனமா பார்த்துக்குங்க. உங்க வீட்டில் தடையாகவோ இடையூறாக இராதபடி காத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன எடுங்க? இந்த கூடாரத்தில் தீர்மானம் எடுங்க. பிரைஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நான் டைம் இல்லை, முடிக்கிறேன். ஆகவே அன்புக்குரிய கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21 வாசிச்சேன்னா அன்பை குறித்து போடப்பட்டிருக்கும். அந்த அன்பு பொறுமையுள்ளது, அந்த அன்பு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும், அன்பு சகலவற்றையும் நம்பும் என்று நிறைய இருக்கிறது. ஆகவே அன்பை அடித்தளமாக அணிவராக கொண்டு வாழுங்கள். கடைசியாக ஒளிபெற்ற மக்களாக வாருங்கள். யாருக்கும் இடையூறாகவோ தடைக்கல்லாகவோ இராதபடி உங்கள் செயல்களை கவனமாக செயல்படுத்துங்கள். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேச்சு ரொம்ப முக்கியங்க, பேச்சு ரொம்ப முக்கியம். நான் எங்கள் ஐக்கியத்துக்கு வரவங்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், எங்கள் ஐக்கியத்துக்கு வரவங்கிட்ட எல்லா குடும்பத்திலையும் பாடுகளும் போராட்டங்களும் உண்டு. உண்டா இல்லையா? பிரச்சனை இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ வீட்டில் பிரச்சனைகள் இருக்குங்க, போராட்டம் இருக்கு. அவிசுவாசமான வார்த்தையை பேசாதீங்க. உங்க பிள்ளைகள்கிட்ட நம்பிக்கை வார்த்தையை பேசுங்க. ஏன் தெரியுங்களா? அவிசுவாசமா பேசுனீங்க, அவன் கடவுள் நம்பிக்கையில இருந்து முற்றிலும் வெளியே போயிடும், வெளியே போயிடும். எனக்கு இருக்கு, பிரச்சனை இருக்கு, ஆனாலும் என் பிள்ளைகளுக்கு முன்னாடி கடன் இருக்கு தம்பி, ஆண்டவர் அற்புதம் செய்வார். சொல்லுங்க, என்ன ஆண்டவர் இப்படி செய்யறாரு? ஜெபத்துக்கு போறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி செய்யறன்னு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பிள்ளையுடைய இருதய கடவுள் விசுவாசத்திலிருந்து வெகு தூரம் போய்விடும். ஆமே. ஹல்லேலூயா, ஆமே. நல்ல சாட்சிகளை சொல்லுங்க. நான் எங்க ஐக்கியத்துல சொல்லுவேன், நீங்க வேற என்ன கதை சொல்றீங்களா, புனிதருடைய கதையை சொல்லுங்க. புனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லிக் கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு யாராவது சொல்றாமா? புனிதர்கள் இன்னைக்கு சீடர்களை பத்தி பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, தெரியாது. புனிதர்களை பத்தி கேட்டு பாருங்க, தெரியாது. அரசியல் கேளுங்க, சொல்லுவாங்க. எதுங்க நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்? எது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்? சொல்லிக் கொடுங்க. எங்க பாட்டி எங்க தாத்தா எல்லாம் உண்மையில சொல்றேன், நான் இடுக்கியில் இருக்கும் பொழுது இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது சரி, ஸ்கூல்ல எங்க தாத்தா அம்பரோசன் சொல்லிட்டு சிஸ்டர்ஸ் கான்வென்ட்ல தான் படித்தேன். அவர் என் கையை பிடிச்சி தான் கூட்டிட்டு போவார். ஆனால் கூட்டிட்டு போகும்போது ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். கூட்டிட்டு போகும்போது ஆபிரகாமை பற்றி சொல்லி கொடுத்தது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமே, ஆமே. அன்னைக்கு அது எனக்கு புரியல, ஆபிரகாம் யார் என்னமோ சொல்றாரு. ஆனா இன்னைக்கு உண்மையில என் தாத்தாவை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். பிரைஸ்லாம். இங்க இருக்கிற பெற்றோரை, இங்க இருக்கிற முதிர்ந்தவர்களை, உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் அதை கற்றுக் கொடுக்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் அரசியல் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா விவிலியத்தை சொல்லிக் கொடுங்க, புனிதர்களை பற்றி சொல்லிக் கொடுங்க, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க, சீடர்களை சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுடைய விசுவாசம் வளரும். ஆமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லவைகளை விதைப்போம், நல்லவைகளை அறுவடை செய்வோம். ஆமே. ஆகவே இருளிலிருந்து ஒளிக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒளிபெற்ற மக்களாக வாழ அன்பையும் விசுவாசத்தையும் அடித்தளமாக கொண்டு வாழ்ந்து அடுத்த தலைமுறையை கிறிஸ்துவுக்குள்ளே சிறப்பான ஒரு சமுதாயமாக உருவாக்க தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிற்போமா? ஒரு சிறு ஜெபத்தோடு முடிக்கிறேன். ஒரு ஃபைனல் வச்சு வைப்போம். டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் இருங்க, எல்லாரும் நின்று கண்களை மூடுவோம். எல்லாரும் நின்று கண்களை மூடுவோமா? இந்த சகோதரி சகோதரி ஒரு பெரிய ஜெபத்தை நாம் செய்யப்படுவதில்லை. ஆனால் உங்கள் உள்ளத்தில் நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? இன்னைக்கு நம்முடைய இல்லத்தை, நம்முடைய வீட்டை மட்டும் யோசிச்சு பாருங்க. என் வீட்டுல ஜெப அனுபவம் எப்படி இருக்கிறது? என் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கிறது? என் பிள்ளைகள் வாங்க ஜெபிக்கலான்னு சொன்ன உடனே வர்றாங்களா? அவங்களா இறைவார்த்தையை திறந்து வாசிக்கிறாங்களா? ஆலயத்துக்கு போக கட்டாயப்படுத்தாம அவங்களா போறாங்களா? சிந்திச்சு பாருங்க. அப்படி இல்லையானால் நாம் எங்கோ தவறு செய்திருக்கிறோம். நாம் அவர்களுக்கு இடரலா இருந்திருக்கிறோம், இடையூறாக இருந்திருக்கிறோம். பேச்சிலோ
செயலிலோ ஏதோ ஒரு விதத்துல அவர்களுக்கு நாம் தடைக்கல்லாக இருந்திருக்கிறோம். கண்களை மூடி வேற யாரை பத்தி யோசிக்க, உங்க வீட்டை மட்டும் யோசிங்க. உங்க வீட்டை மட்டும் யோசிங்க. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சொத்து. அடுத்த வீட்டை பத்தி ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்க போவதில்லை. உங்க வீடு, உங்க கணவன், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை நம்பி தந்த ஒரு குட்டி கானான். அந்த கானானை சிதைக்கிறீர்களா செதுக்குகிறீர்களா என்பதை தீர்மானியுங்க. இன்னைக்கு நிறைய கானான்கள் சிதைக்கப்படுகிறது. நாம் சிதைக்கப்படவில்லை, செதுக்கப்படுவதற்காகவே ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். பாடுவதும் பிரசங்கிப்பதும் அல்ல நம்முடைய வாழ்க்கை. அனுதின வாழ்க்கையில அன்பை அடித்தளமாகவும் ஆணிவேரமாக கொண்டு வாழ வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேச தீர்மானம் எடுங்கள். நல்ல விதைகளை விதைக்க தீர்மானம் எடுங்கள். இனி ஒருபோதும் யாருக்கும் நான் தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருக்க மாட்டேன் என தீர்மானம் எடுங்கள். கண்களை மூடுவோம். அன்புக்குரிய சகோதரனே, இன்னைக்கு ஏன் நிறைய பேர் நம்ம ஜபத்துக்கு கூப்பிட்டா வர்றதில்லை தெரியுங்களா? நம்முடைய செயல்கள் எப்படி? ஏன் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கூப்பிட்டா வர்றதில்லை தெரியுங்களா? நம்முடைய பேச்சு எப்படி? தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, இனி எந்த சூழ்நிலையிலும் அப்பா யாருக்கும் தடைக்கல்லாகவோ இடையூறாக இருக்க மாட்டேன். சொல்ல அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, பல நேரங்களில் என்னுடைய வார்த்தையினால் என்னுடைய செயல்களினால் என்னையும் அறியாமல் அநேக உம்முடைய வெளிச்சத்தை அனுபவிக்க தடையாக இடையூறாக இருந்திருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நேரத்தில் இந்த கூடாரத்தில் உம்மிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் பேச்சாலோ என் செயல்களாலோ எந்த சூழ்நிலையிலும் சிறு குழந்தைக்காகவும் பெரியவர்களானாலும் அவர்கள் இயேசுவை அனுபவிக்க இயேசு அண்டைக்கு வர தடையாகவோ இடையூறாகவோ இருக்க மாட்டேன் என தீர்மானிக்கிறேன். இயேசுவே, என் தீர்மானத்தை ஆசீர்வதியும் ஒளிபெற்ற மக்களாக வாழ எனக்கு அருள் தாரும். அன்பே எனக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் இருப்பதாக ஜெபிக்கிறேன். உதவி ஆண்டவராக இயேசுவின் பெயரில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.